வெல்கம் டு பயோதுளி கிளாஸ் 12 பயோபாட்னி லெசன் 1ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இதோட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான புக் பேக் கொஸ்டின் ஒன்று. ரொம்ப சிம்பிளா இதை நான் வந்து சொல்ற மாதிரி தான் சொல்ற இந்த கீ பாயிண்ட்டை வச்சு நம்ம கடகடன் எழுதிடலாம். இப்ப டிஃபைன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல், டிப்ளாய்டா இருக்கக்கூடிய ஒரு மதர் செல் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் மூலயமா எதை கொடுக்கும்னா ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போரை கொடுக்கும். டிப்ளாய்ட்ல இருந்து யார் வரா? ஹாப்ளாய்டு வருது. எந்த செல் டிவிஷன்? மியாசிஸ் செல் டிவிஷன். தட் இஸ் கால்டு மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இப்ப இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் என்ன ஆக போகுது அதுக்கப்புறம் அது பாடியில என்ன டிவிஷன்ஸ் தான் நடக்க போகுது அப்படின்னா, இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் டைரக்ட்லி ஆர்மே அண்டர்கோ பியூ மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து டு ஃபார்ம் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவை கொடுக்குது. இந்த ஸ்போரோஜீனஸ் செல்லுல இருந்து நமக்கு அடுத்து என்ன கிடைக்குதுன்னா ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ வந்து யாரா இப்ப ஆட் பண்ண போகுதுன்னா ஃபங்க்ஷனஸ் யாரு மாதிரி செயல்பட போகுதுன்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லா செயல்பட போகுது. இப்ப ஒவ்வொரு மைக்ரோஸ்போர் மதர் செல்லும் என்ன ஆகுதுன்னா செல் டிவிஷன் நடந்து டெட்ராட் ஆஃப் 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போரை கொடுக்குது. அதாவது ஒன்னா 4 ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போரை கொடுக்குது. மைக்ரோஸ்போர் ஜூம் செப்பரேட் ஃப்ரம் ஒன் அனதர், ஒன்னோட ஒண்ணு பிரிஞ்சு ரிமைன் ஃப்ரீ இன் தி ஆன்டர் லோக்குவல், அந்த ஆன்டர் லோக்குவல்குள்ள ஒண்ணு ஃப்ரீயா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது என்னவா மாறும்னா போலன் கிரைன்ஸா நமக்கு மாறும். அடுத்து பாருங்க, இன் சம் பிளான்ஸ், ஒரு சில பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதுல பார்த்தோம்னா அந்த மைக்ரோஸ்போர் வந்து 4ஆ பிரிஞ்சு எல்லாமே ஃப்ரீயா தனித்தனியா ஆயிடுச்சு, போலன் கிரைன்ஸா உருவாயிடுச்சு. ஆனா ஒரு சில பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த 4 டெட்ராய்டு ஃபார்ம்ஸ்ல மாறாம எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். அந்த மாதிரி மைக்ரோஸ்போர் வந்து எதுல இருக்குன்னா பொலினியம், கெலோட்ரோபிஸ், எருக்கம்பெடி இருக்கு இல்லையா, அதுல அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்ல இருக்கும். மைக்ரோஸ்போர் இன் எ மைக்ரோஸ்பொராஞ்சியம் ரிமைன் ஹெல்ட் டுகெதர், ஒன்னா ஜாயின் ஆயிடும். இந்த பொலினியம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். எருக்கஞ்செடியில பாத்தீங்கன்னா இந்த பொலினியாவோட அமைப்பு வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இததான் நம்ம பொலினியம்னு சொல்லுவோம். பொலினியா ஆர் attached to a clamp or clip-like sticky structure called corpusculum. corpusculumங்கிறது என்னன்னா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல இதோ வரைஞ்சிருக்கேன் பாருங்க, இதுதான் கார்பஸ்குலம். இந்த மேல இருக்கு இல்லையா, இது கார்பஸ்குலம். இதுக்கு பேரு ரெட்டினாகுலம். இது கார்பஸ்குலம், இது ரெட்டினாகுலம். இந்த ரெண்டு அமைப்புக்கு பேரு தான் பொலினியா. ஓகேவா? இப்ப பாருங்க, the filamentous or thread-like part arising from the each polonium is called retinaculum. அந்த கார்பஸ் குலத்துல இருந்து ஒரு சின்ன த்ரெட் மாதிரி ஒரு அமைப்பு வருது இல்லையா, அதுக்கு பேரு ரெட்டினாகுலம். The whole structure look like the inverted letter Y. அது மொத்த உருவத்தையும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு ஒய்யை வந்து தலைக்கீழ வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு பேரு டிரான்ஸ்லேட்டர். இந்த ஹோல் அமைப்பும் பாத்தீங்கன்னா தலைக்கீழ ஒய் போட்ட மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேரு டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க.